ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி டின்னர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இது டின்னர் ரொட்டீன் கிடையாது. அவசர அவசரமாக நான் செய்கிற டின்னர் டிலே ஆகிட்டே போயிட்டுருந்துச்சு குழந்தைங்களுக்கு சமைச்சு கொடுக்கறது. ஏன்னா 3வது பாப்பா வந்து ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டா. நான் கேமராலாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். தோசைக்கல்லெல்லாம் காய வச்சுட்டேன். தோசை சுட்டு தரலான்னு சொல்லிட்டு குக்கும்பர் சீஸ் தோசை சுட்டு எங்க தரலான்னு அம்மா சொல்லிட்டு பசங்களுக்கு. ஆனால் பாப்பா அழுதுகிட்டே இருந்ததுனால என்னால் எதுவுமே செய்ய முடியல. விட்டுட்டு போக வேண்டியதாக இருந்துச்சு. அதனால என் பாப்பா கிட்ட தோல் சீவி வைக்க சொல்லிட்டு இருந்தேன் குக்கும்பருக்கு. அவளும் தோல் சீவிட்டு இருந்தா. எங்க மிஸ்ஸு பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் வெல்கம். மிஸ்ஸு மட்டும் இல்லை, நீங்களும் தான். மிஸ்ஸு மட்டும் சொல்கிறேன்னு நினச்சிருந்தீங்களா? எங்கள் மிஸ்ஸு பேர் வந்து பவானி மிஸ்ஸு. எங்கள் ஃபேவரட் மிஸ்ஸு அங்கே தான். என் அம்மா எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கேன், குக்கும்பர் சீவத். அழகாக பொறுமையாக ஒவ்வொரு தோலாக சீவிட்டு இருந்தா குழந்த. ஓகே, இது கூட வந்துச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் செய்கிறது மூலமாக அவங்களும் ரெஸ்பான்சிபிளாக ஃபீல் ஆவாங்க. நம்ம பேரண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் ஆவாங்க. அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை சொல்லி நான் என்கரேஜ் பண்ணுவேன். அவங்களும் செய்வாங்க ரெஸ்பான்சிபிளாக. இந்த வீடியோவில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது இவள் இவ்வளோ அழகாக சீவிட்டுருக்கா, பொறுமையாக நிதானமாக எல்லாமே செஞ்சிட்ருக்கா. அது மட்டும் இல்லை, நம்ம சேனல் வீடியோஸ்லாம் அவங்க டீச்சர் பார்ப்பாங்க அப்படின்னு இவகிட்ட சொன்னாங்களாம். அதனால அவங்க டீச்சருக்காகவே இவ வந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கா மாதிரியும் இருந்துச்சு. ரொம்ப சாரி மிஸ், நான் லேட்டாக வந்ததுக்கு ஸ்கூலுக்கு. நாளைக்கு தான் ஸ்கூல் லீவில். நாளைக்கு சீக்கிரமாக ப்ராமிஸாக இன்னொரு சீக்கிரமாக வந்துடுறேன். என்னால் கிச்சனுக்கு வரவே முடியல. பாப்பா அழ நிறுத்தவே இல்லை. பாப்பா அழுதுகிட்டே இருந்தால் நான் எப்போ கிச்சனுக்கு வரலான்னு ட்ரை பண்ணுறேனோ அப்போல்லாம் அழ ஆரம்பிச்சிட்றா. அவள் என் முகத்தை பார்த்துட்டே இருக்கணுன்றா. அதனால் என்னால் கிச்சனுக்கு வந்து என்னோடய ஒர்க்கை கண்டினியூ பண்ணவே முடியல. அது வரைக்கும் அதிசயாக தான் இதெல்லாம் சீவிட்டு இருந்தா. அடப்பாய், wait a minute. இப்போ அர்ப்பணா 2வது பாப்பா என்ட்ரி ஆகிட்டு என்ன பண்ணுறடின்னு கேட்டுட்ருக்கா. அடி பிச்சுடுவேன். ஓடு, நீ போய் டிவி பாரு போ. லவ்லி கேமிங் பாரு போ போ போ. அது போயிட போது, போடி போடி போடி. முட்டையெல்லாம் தொடாத, ஓடு பிஞ்சு வந்துட போகுது. கரெக்டா இருக்கா? ஏய், இது அம்மா தாண்டி ஆம்லேட்டுக்கு. இதுடி இது ஆம்லேட்டுக்கு. பண்ணலாமே. இந்த வயசுல எனக்கு பண்ணலாம். இந்த வயசுல எனக்கு பண்ணக்கூடாதா? ஏய், நானே இந்த வயசுல
பாருங்களா, இது வரைக்கும் பெருசானதுக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டம். கத்திலாம் சின்ன பிள்ளைங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால அர்ப்பனா வந்து நீ அவங்க அக்கா கிட்ட இதெல்லாம் பண்ணலாமா நீ அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தா. நானும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஹாய் இல்ல, ஹாய் டியா, அவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸு. One hour later. இப்போ தான் பாப்பா தூங்கினா, அதனால கிச்சனுக்கு வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு வந்து பார்க்க வந்தேன். அதுக்குள்ளே அதிசயா வந்து குக்கும்பர்லாம் சீவி வச்சுட்டா, தோல் சீவி எடுத்துட்டா. இப்போ கட் பண்ணிவிட்டு தோசை சுடணும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. தரேன் நீ போ, தோசையில் போட்டு தரேன். உனக்கு குக்கும்பர் தோசை சுட்டு தரலான்னு இருக்கேன். இந்த தப்பால சுட்டுக்கு போது கையை கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கோ. அப்ப நான் என்னென்ன பண்ணது? நீ எதுவும் பண்ண தேவையில்ல. ஏய் நீ சாப்பிடு. இது என்னோட மிஸ்ஸா பாப்பாங்க. மிஸ்ஸா பாப்பாங்க. உட்ரே. கத்தாத. ஏன் அடிக்கிற அப்போ? ஏய் அப்போ போயிட்டு மரியாதை நைட்டில் சாப்பிடக்கூடாது போ. பீச்செல்லாம் இல்லை. இல்லையா? நான் வந்து செய்யறதுக்குள்ள அர்ப்பனாக்கு பசி வந்துருச்சு. இது சாப்பிடலாமா அதை சாப்பிடலான்னு பார்த்துட்டு நாளைக்கு கட் பண்ண. நான் சொல்றேன், நீ உரங்குத்தினி அண்ணன் சீனி. என்னது இதெல்லாம்? பிரெயின் ஜாட்ஸ். இந்த மாதிரி பேலரினோ கேஃபஷினோ சம்திங் சொல்கிறாங்க பசங்கள்லாம். இப்போ இருக்கிற பசங்கள்லாம் அவங்க பசங்களும் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்களா, வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு. செஞ்சிட்டே இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் கிட்டே இருந்து ஃபோன் வந்துச்சு. அதான் பேசிகிட்டு இருந்தேன். பேமெண்ட்டை பண்ண சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால அதை பற்றி ஏதோ பேசிகிட்ருக்கேன். எனக்கு 3 பேரையும் வச்சுட்டு சமைக்கிறதுங்கிறது வந்து ரியல் குக் வித் கோமாளி மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுவும் 3வது பாப்பா எப்போ எழுந்துச்சிப்பாளோன்றது வந்து ஒரு டைமர் செட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அவள் எழுந்துக்கிற வரைக்கும் தான் எனக்கு டைம் இருக்குது. அது எப்போது அந்த டைம் முடியும்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி அவள் ஒரு 1/2 hour 1 hour தான் தூங்குவாள். அதுக்குள்ளே எழுந்துப்பாள். அதுக்குள்ளே நான் எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கணும். அப்படிங்கும்போது ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. நடுவில் இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸு இது எல்லாமே இருந்ததுனால ரியல் சேலஞ்சிங்காக இருந்தது சமைக்கிறதே. அன்றைக்கி டின்னரு அன்றைக்கி மட்டும் இல்லை, எல்லா நாளும் அப்படி தான் இருக்குது. டைமர் செட் பண்ண மாதிரி இருக்குது. அந்த டைமுக்குள்ளே முடிச்சிடணுன்ற மாதிரி இருக்குது. எத்தனை பேர் வீட்டில் அப்படி இருக்குது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் நீங்களும் இதே மாதிரி ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் மட்டும் இல்லை, நானும் தான் இதை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். என் பெரிய பாப்பா குக்கும்பர் சீவி முடிக்கிற மாதிரி தெரில. அது ஒரு ஃபினிஷிங்க்கு வராததுனால நானே வாங்கி போதும் தேங்க்ஸ் ஃபார் ஹெல்பிங் மீமான்னு சொல்லிவிட்டு நானே சீவ ஆரம்பிச்சிட்டேன். சீவிட்டு கட் பண்ணால் தான் அடுத்த வேலையே நடக்கும்ன்றதுனால அதையும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சைட் பை சைட் என் ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணிவிட்டு வேறு சில டாஸ்க்லாம் சொல்லிகிட்டு இருந்தார். அதையும் நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன் அந்த டைமில். ஸோ இது மாதிரி தான் இன்றைக்கி டின்னர் வந்து நடந்துகிட்டு இருந்தது. டக்குன்னு கட் பண்ணிவிட்டு நான் தோசையில் போட்டு அந்த 2 பாப்பாவுக்கும்
செஞ்சு கொடுத்துட்டா தான் எனக்கு வந்து நிம்மதியாக இருக்கும். அதனால எல்லாம் வேக வேகமாக பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா குட்டி பாப்பா எழுந்துக்கிறதுக்குள்ளே நான் அதெல்லாம் பண்ணி முடிக்கணுன்றது தான் ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அதனால நான் இந்த டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுனால நான் அவகிட்டேருந்து வாங்கி அதை நானே சீவிட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பண்ணா கொஞ்சம் அமைதியாக இருக்கியா? இருடி ஏய் கம்முனு இரு, நீங்க போங்க, டைம் ஆயிடுச்சு. நான் பாப்பா வேற எழுந்துக்குது, அப்புறம் உங்களுக்கு பட்னி தான் சொல்லிட்டேன். அதிசயா, தேங்க்ஸ் ஃபார் ஹெல்பிங் மீ. பாரு நின்று இந்த சைடு வா, தெரிய மாட்டேங்குது. எனக்கு வேற ஏதாவது வேலை கொடுங்க. நைட்டில் சாப்பிட்டேன்னா சளி பிடிக்கும். எப்படி பண்ணணும்னு புரிஞ்சிச்சு, தாங்க போடுறேன். இது ஒரு மொக்க கட்டியாக இருக்கு. அது பண்ணீங்கன்னா ப்ளீஸ்மா விட்டுருமா. நான் பாப்பா எழுந்துச்சுன்னு வச்சுக்கோ, பட்னி தான் நைட்டு. ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அவள் எப்போ எழுந்துப்பான்னு தெரியாது. எங்கள் பாப்பா எழுந்துப்பாருன்னு சொல்லிவிட்டு நான் அதை குட்டி குட்டியாக கட் பண்ண கூட டைம் இல்லாமல் நான் பெருசாகவே நறுக்கிட்டேன். தோசையில் குக்கும்பர் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தோசைக்கல்லை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா எக்கு போட்டு அதில் எக்கை உடச்சி ஊற்றிட்டு நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறது தூவிடணும். நடுவில் வேறு அர்ப்பணா வேறு கையை விட்டு இந்த குக்கும்பர் வேறு காலி பண்ணிகிட்டு இருந்தாங்க சைடில். இவங்க பசியில் இருக்காங்க. 9 o'clock ஆகிட்டதுனால டின்னர் டைமு. எனக்கு ஒரு பவுலில் தண்ணி எடை அன்வாஷ் பண்ணி. வேணாம். நாமா எவ்ரி டைம் போய் சிங்காண்ட போய் கை கழுவணும்னா கஷ்டம். இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சுனா பவுடராக இருக்கிறதுல அப்படி கழுவிப்பேன். நீங்களும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுவீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஆயில் கேனு அம்மா கழுவுனாங்க. இந்த தோசை யாருக்கு வேணும்? இங்கேயே காலி பண்ணிட்டு தான் நான் எப்படி செய்வேன். எடுத்து இதில் போட்டுடுறேன். சில்லுன்னு இருக்குடி. தோசையில் சுட்டு தந்தால் கொஞ்சம் சூடு சில்லுன்னு தான் போகும். தோசைக்கல் ரொம்ப காஞ்சிருச்சு ஃபஸ்ட்டே, அதனால தோசை சரியாக வரமாட்டேங்குது.
நான் காய காய வச்சுட்டு தோசை சுடலான்னு ஆரம்பிக்கும்போது தான் பாப்பா வந்து அழ ஆரம்பிச்சிட்டா. அதனால டக்குன்னு போய் பார்க்க போயிட்டேன். ரொம்ப நேரம் காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என் பெரிய பாப்பா கிட்ட சொல்லி கேஸ் ஆஃப் பண்ண சொன்னேன். அதனால ஆம், ரொம்ப காஞ்சிருச்சு. இப்போ தோசை சரியா வரல. அதனால தான் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி எடுத்துட்டுருக்கேன் பொறுமையா. எக் குக்கும்பர் தோசை. சீஸ் வந்து நான் கட் பண்ணுறேன்னு. ஸ்பூன் எடு, ஃபோர்க் எடு. ஸ்பூன்னா ஃபோக்கா? ஃபோக். லாஸ்ட்டாக சீஸும் ஆட் பண்ணிக்கிறேன் தோசையில். குக்கும்பர் போட்டு எக்கு உடச்சி ஊற்றிட்டு மசாலாலாம் போட்டுட்டு சீஸும் கொஞ்சம் ஆட் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சீஸ் போட்டு ரொம்ப காய விட்டுட்டோம். அதனால வரமாட்டேங்குது சரியா. இந்த அம்மாக்கு தோசை நல்லா தெரியும். என்னது? எங்கள் அம்மாவுக்கு தோசை சுட நல்லா தெரியும். ரொம்ப நேரம் காய்ச்சதுனால. ஏதாவது பேசு, அவங்க பார்க்குறவங்களுக்கு போர் அடிக்கும்ல. என்ன பண்ணுறீங்க? ஒன்று பார்த்துட்ருக்கோம். இது என்ன பண்ணி வச்சுருக்க? நெல்லிக்காய் பாட்டிலில் போடுறதுக்கா. நெல்லிக்காய் 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 நெல்லிக்காய். சீஸ், எக் போட்டு குக்கும்பர் போட்டு நம்ம கேரட் கூட போடலாம். கேரட் கூட துருவி போடலாம். ஆனியன், டொமேட்டோ எல்லாமே. இப்போ எனக்கு டைம் இல்லை, ஆனால் வெறும் குக்கும்பர் தான் போட்டு நான் குக்கும்பர் காலி பண்ணோம். இதில் போட்டு கொடுத்தா சாப்பிட்ட மாதிரி ஆகிடும். சளியும் பிடிக்காமல் இருக்கும். ஸோ இந்தாங்க அதிசயா, அர்ப்பணா கொடுத்துட்டு வாங்க. கடகடன்னு இவங்களுக்கு சுட்டு கொடுத்துட்டு எனக்கு வந்து இது இருக்கு, மத்தியானம் செஞ்சது இருக்கு. இது பெருசாக கட் பண்ணிட்டு டைம் ஆயிடுச்சுன்ட்டு. டைம் வந்து இப்போ என்ன டைம்? நீங்கள் பார்த்துட்டு வரேன். 9:10. ஸோ ஒரு நல்ல டென்ஸான தோசை. சீஸ் கூட ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் சாப்பிட்டா நல்லது பசங்களுக்கு. ஆனால் எனக்கு சீஸ் பிடிக்காது. அமெரிக்காவில் இருக்கவங்களாம் சீஸு. நான் ஒரு அமெரிக்கா வீடியோ பார்த்தேன். அதில் சீஸு தான் அதிகமாக சாப்பிட்றாங்க. சீஸ்னால் வாயிலே கை எடுத்துட்டு வாயிலே டபுக்குன்னு போடுறாங்க. ஆனால் எனக்கு அப்படி போட பிடிக்காது. சீஸே முதல்ல பிடிக்காது. சாப்பிடுவேன், என்ன பண்ணுறது. சீஸ் சாப்பிட்டா நல்லது தானே. ம். இப்போ கொஞ்சம் மிளகாத்தூள்லாம் போட்டு, உப்பு போட்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, பெப்பர் போட்டுக்கலாம். இப்போ நான் என்னோட வேலையை பண்ணிட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் போட்டுட்டு கிச்சன் சிங்கில் போய் இந்த தூள் வந்து கையில் ஊட்டிட்டு தான் ஒரு மாதிரி இருக்கும்ல. அப்பப்போ போய் சிங்கில் கழுவுனா லேட் ஆகிடும். பாப்பா வச்சுட்டு டைமும் வேஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வச்சு கழுவிக்கலாம். நீங்களும் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்க. சில பேர் அடிக்கடி கை கழுவணும்னு இருக்கும். அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சுட்டு நம்ம அப்பப்போ வாஷ் பண்ணிக்கலாம். போய் எவ்ரி டைம் டேப் திறந்து தண்ணியை வேஸ்ட் பண்ண தேவையில்லை.
சாலிடாக எது இருந்தாலும் பிடிக்காது எனக்கு. இந்த இடத்துல சரியாக வரமாட்டேங்குது, நல்லா கல் காஞ்சிருச்சு. சுடலான்னு சொல்லிவிட்டு நான் கல் வச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். குக்கும்பர் தான் கட் பண்ணணும். அதுக்குள்ளே பாப்பா அழுது நிறைய ட்ரிப்ஸு போயிட்டு வந்தாச்சு. போய் ஆட்டி ஆட்டி தூங்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி கடைசியாக இப்போ தான் ஓரளவுக்கு ஒரு 1/2 hour கூட தூங்க மாட்டாங்க அவங்க. அதுக்குள்ளே கஷ்டமாக இருக்கும். சுத்தி சுத்தி வந்தீர்க முத்தே மழையாய் கண்டீர்க எதுக்கு தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருக்கேன்? அப்போ உனக்கு கொடுக்க மறந்துட்டேன், செஞ்சுட்டேன். இந்த இவளை கொடுக்க சொன்னா பாருங்க, கொடுக்கவே இல்லை. குழந்தை பசியோடு இருக்கா. ஸோ நல்லா வேக விட்ட மெதுவாக இப்படி திருப்பிடலாம். இது வந்து கொஞ்சம் தோசையிலே பீட்சா மாதிரி இருக்கும். இன்னும் ஃபுல்லாக நம்ம போடல. இல்லைன்னா ஆனியன், டொமேட்டோ, கேரட்டு, குக்கும்பரு, அப்புறம் இதெல்லாம் போட்டு ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். எக்கில் போட்டு சீஸ் போட்டு சாஸ் கூட போடலாம், டொமேட்டோ சாஸ் கூட போடலாம். அவங்க ஒரு பீட்சா மாதிரி நினச்சிட்டு சாப்பிடுவாங்க. பீட்சா கேட்காம இருப்பாங்க. அது உங்களுக்கு ஒரு நிம்மதி. சிப்ஸ் கேட்பாங்க, தோசை சிப்ஸ் செஞ்சு தரலாம். இது மாதிரி வெரைட்டி தோசை நம்ம ட்ரை பண்ணலாம். ஒரே வாட்டி இல்லாமல் ஒரே தோசையில் சிப்ஸ் பண்ணலாம் தெரியுமா? தோசையை ஃபஸ்ட்டு இது பண்ணிட்டு தோசை சிப்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தோசை சாப்பிட்லாம். எதுக்கு ஆயிலில் போட்டு சாப்பிட்ணும்? எனக்கு இப்போ வந்து இதை நல்லா இப்படி இதுலேயே கட் பண்ணிக்கலாம். பீட்சா ஸ்லைஸ் மாதிரி. பை 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 பை. இப்போ நாளைக்கு இது அப்லோட் ஆயிருக்கும். நிறைய போட்டால் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இது பார்க்க. மறந்துட்டேன், நீங்கள் பார்த்துட்டு இருக்க சப்ஸ்கிரைபர்ஸோ இல்லை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப். முக்கியமாக சப்ஸ்கிரைப் தான் முக்கியம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆமாம், எங்களோட டின்னர் ரொட்டீன். எங்களால் கண்டினியூஸாக கிச்சனில் இருக்க முடியாது, பாப்பா இருக்கிறதுனால. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் இதோ கம்னீரடி அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான், அந்த ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். சரி, அவங்க கிட்ட ஸ்கூலில் சொல்லிக்கோ. இதோ சரி இந்த வீடியோ பார்க்குறீங்கள, நீ ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க எல்லாரும்? இப்போ புதுசா ஒரு பையனுக்கு நேம் கொடுத்துருக்கேன். சேனல் பேர் கொடுத்துருக்கியா? இது வந்து எல்லாரையும் மிரட்டுறான்னு நினைக்கிறேன். இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உங்ககிட்ட பேச மாட்டேன். இது வந்து அதிசயாக்கு முடிஞ்சதே வேலை. நெல்லிக்காய் நான் ஒரு பீஸ் சாப்பிட போகிறேன். ஸோ இது வந்து ஒன்று சாப்பிட்டாவே இவங்க அதிகம். யூஸ்வலாக ஒரு தோசை தான் சாப்பிடுவாங்க பசங்க. அதனால் ஒரு தோசையிலே நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொடுத்துட்றது நல்லது. எல்லாமே போய் செய்கிற மாதிரி. யூஸ்வலாக டிப் பண்ணி எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. சாம்பார் இதெல்லாம் தொட்டு சாப்பிட்ணுன்னாவே கஷ்டமாக இருக்கும் இவங்களுக்கு. அதனால இவங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பைஸியாக தோசையிலே பண்ணி கொடுத்துருவேன். ஸோ இதுதான் இன்றைக்கி பசங்களுக்கு டின்னர்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 2 பேருக்கும் தோசை சுட்டு கொடுத்தாச்சு. இருக்கிற மாவெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கிச்சன்லாம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஏற கட்டிட்டு பாப்பா எழுந்துக்கிறதுக்குள்ளே சில வேலையெல்லாம் முடிச்சுட்டு க்ராசரிலாம் வேறு எடுத்து வைக்க வேண்டியது இருக்குது. அதுக்கெல்லாம் நேரம் இருக்குமான்னு தெரியல. ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் நான் பண்ணி வச்சுட்டு பாப்பா எழுந்துக்கிற வரைக்கும் செஞ்சிட்ருப்பேன். எழுந்துட்டானா டக்குன்னு போகிற மாதிரி இருக்கும். அதனால இதெல்லாம் எடுத்து வச்சிட்ருந்தேன். இது இப்போ எடுத்து வைக்காமல் போயிட்டு நான் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு நினச்சேன்னா, என்னால் நைட்டு எல்லோரும் பசங்க பாப்பா எல்லாம் தூங்கிட்டு நைட்டு 11 மணிக்கு 12 மணிக்கு எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு இப்போயே நான் கொஞ்சம் கொஞ்சம் வேற கட்டி வச்சிடுறேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கேன். உங்கள் வீட்டில் பசங்க இருந்தாங்கன்னா நீங்கள் எப்படி டைம் மேனேஜ் பண்ணுறீங்க? எப்படி குக்கிங் வேலையெல்லாம் பார்க்குறீங்க? எனக்கு சொல்லுங்கள். டிப்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் போயிட்டுருக்கு 3 பேரை வச்சு மேனேஜ் பண்ணுறது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்ம பண்ணி தானே ஆகணும். எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ரொட்டீன் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா அடுத்தடுத்து இந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொட்டீன் சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய மார்னிங் ரொட்டீன், ஈவினிங் ரொட்டீன் எல்லாமே எடுத்து பேபியை வச்சுட்டு எப்படி மேனேஜ் பண்ணுறேன், இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நீங்கள் விருப்பப்பட்டால் நான் அப்லோட் பண்ணுறேன். எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த மாதிரியான வீடியோ நம்ம சேனலில் போடலான்னு சொல்லிவிட்டு நான் அதே மாதிரி அப்லோட் பண்ணுறேன். வாங்கிட்டு வந்ததுலேருந்து இதை கட் பண்ணித்தாங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கா. நேற்றுலேருந்து கேட்குறா இதை கட் பண்ணித்தாங்கன்ட்டு. இது வந்து கொஞ்சம் காயாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ கட் பண்ண டேஸ்ட் இருக்காது. அது சொன்னாலும் அவளுக்கு புரிய மாட்டுது. என்னோடய பெரிய பொண்ணு மைக்கை ஆஃப் பண்ணாமே போயிட்டு அங்கே ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கா. அந்த சவுண்டில் பேக்ரவுண்டில் கேட்டுகிட்டே இருக்குது. இதுக்கிடையில் என் ஹஸ்பண்டை கால் பண்ணதுனால அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதா? இப்போ நான் வந்து எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி வீட்டில் இருந்தாவே ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருவான். இது வந்து அவள் இப்போ பிரியாணி பண்ணியிருக்கா. எனக்கு கொத்தமல்லி சாதம் பண்ணியிருக்கா. தெரியல பார்க்குறது. பாருங்க, அதில் முடி இருக்குது, தக்காளி இருக்குது, ஒச்சக்கல் இருக்குது, புதினா இருக்குது. அதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கா. லைட்டாக எண்ணெயும் கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்கா. ஸோ அவள் என்னென்னா மத்தியானம் சமைக்கும் போது நான் பிரிஞ்சி சமைச்சேன். அதில் என்னென்ன வேணுமோ அதில் நான் என்னென்ன போடுறேனோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டா அவளே. பூண்டு இஞ்சிலாம் நான் காப்பாற்றிட்டேன், போட்டு அரைச்சி விட்டுட்டேன். இந்த புதினா கொத்தமல்லாம் கழுவி வைக்கும்போது எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி அவளே நான் பண்ணுறேன், நானும் ஒரு பிரியாணி பண்ணுறேன், புதினா சாதம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது பண்ணி வச்சுருக்கா. இது எடுத்துகிட்டு வந்து ஃப்ரிட்ஜ்லேயும் வைப்பா.
ஃப்ரிட்ஜில் வச்சு அது என்னடா ஒரு ஸ்மெல் வருதுன்னு பார்த்தா இந்த மாதிரி எதனா ஒன்று பண்ணி வச்சுருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இன்னைக்கு இதுதான் டின்னர் ரொட்டீன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.